ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே 5 to 10 மினிட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். அதில் 2 இல்லை 3 ஸ்பூன் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்க. சிக்கனுக்கு இந்த கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 இல்லை 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துறேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 இல்லை 3 கிராம்பு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. பெருசாக 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். அதையும் பொடிசாக கட் பண்ணிங்க நீல வாக்கில். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. சிக்கனுக்கு தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். 1 இல்லை 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். அதோட ராஸ்மெல்லாம் நம்ம போட்ட மசாலாவோடதெல்லாம் போகட்டும். இப்போ ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ நான் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி லெக் பீஸு போட போகிறேன் நான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாக ஆயிடும். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இந்த சிக்கனை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி வச்சுக்குங்க. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், ஒரு வரமிளகா வச்சுருக்கேன். 4 பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இது கொதிச்சிருச்சு. நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டோம்ல, அது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா தேங்காய் கலவை இதில் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்துடும் சீக்கிரமாகவே. இப்போவே கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். கொதிக்குது. கொதி வந்த பிறகு மூடி வைங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், சிக்கன் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.